வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுடன் வீடியோ காலில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு நலத்திட்டங்கள் குறித்து பயனாளிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். சொல்லுங்க சார். சஞ்சய் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நான் சஞ்சயோட அம்மா பேசுறேன். நான் முதலமைச்சர் பேசுறேன், மு க ஸ்டாலின். சொல்லுங்க சார். வணக்கம். என்ன பண்றீங்கம்மா நீங்க? வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாப்ல? நேஷனல் ஸ்கூல் சார். சரி சரி சரி. உலகக்கோப்பையுடன் பிரதமரை சந்தித்த இந்திய அணி கிரிக்கெட் வீரர்கள் உற்சாகமாக கலந்துரையாடியதுடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்ட மோடி. மும்பையில் இந்திய அணி வீரர்கள் நகர்வலம் செல்ல திறந்தவெளி பேருந்து தயார். வான்கடை மைதானத்தில் மாலை 4 மணி முதல் ரசிகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு. சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம் கொலை வழக்கில் திமுக கவுன்சிலரின் கணவர் சதீஷ் உட்பட 9 பேர் கைது. உடலை பெறாமல் குடும்பத்தினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை. கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் மாலை மற்றும் இரவில் மிதமான மழை தொடர வாய்ப்பு. பகலில் 98 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மூன்று குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டமைப்பு. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அரசு ஊழியர்கள், காவலர்கள் தபால் வாக்கு அளிக்கும் பணி தீவிரம். வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெறப்படும் வாக்குகள். விக்கிரவாண்டியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரை. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு வாக்கு சேகரித்தார். அதிமுகவினர் வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக ராமதாஸ் வேண்டுகோள். அதிமுகவினர் அனைவரும் அவர்களின் வாக்குகளை வீணடிக்காமல் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் செலுத்த வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி தர்மத்தை மீறியதாக இதுவரை தெரியவில்லை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கருத்து. கட்சி தலைமையை பாஜகவினர் சந்திப்பது அவர்களது விருப்பம் என்றும் பேட்டி. கூடங்குளம் அணுமின் நிலைய கட்டுமான பணிக்கு நேபாளத்திலிருந்து பணியாளர்களை அழைத்து வந்ததற்கு எதிர்ப்பு. உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்க கோரி தொழிற்சங்கங்கள் போராட்டம். காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி மேயரை தொடர்ந்து மண்டல குழு தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். துணை மேயர் உள்ளிட்ட 7 பேர் மனு. அமலாக்கத்துறையின் கைது உத்தரவை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாபர் சாதிக் மனு. போதைப்பொருள் கடத்தல் வழக்குக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று வாதம். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு. நிதியுதவி வழங்க மத்திய அரசிடம் விருப்பம் தெரிவித்தனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்க கோரிய மனு மீது 8ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி மனு மீது வரும் 8ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடுகிறது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது வரக்கூடிய 8ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது.
சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் வங்கி ஆவணங்களை வழங்கக் கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக வரக்கூடிய 8ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட இருக்கிறது. நீங்கள் நலமா திட்ட பயனாளிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வீடியோ கால் வாயிலாக தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்தார். அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடர்பு கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த கருத்துக்களை கேட்டறிந்தார். குறிப்பாக முதலமைச்சரின் முகவரித்துறையை நீங்கள் நலமா என்ற திட்டத்தில் பணியாளர்களை நேரடியாக வீடியோ கால் வாயிலாக தொடர்பு கொண்டு அவர்களின் கருத்துக்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்த பின்னூட்டங்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியின் போது முதலமைச்சரின் கூடுதல் தலைமைச் செயலாளர் டா முருகானந்தம், முதலமைச்சரின் முகவரித்துறை சிறப்பு அலுவலர் தா மோகன் ஆகியோர் உடனிருந்தனர். சொல்லுங்க சார். நான் முதலமைச்சர் பேசுறேன், மு.க. ஸ்டாலின். சொல்லுங்க சார். வணக்கம். இந்த மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகைலாம் வாங்குறீங்களாமா? வருதுங்க சார். எவ்வளவு வருது? 1500 ரூபாய் வருது சார். தொடர்ந்து வருதா? தொடர்ந்து வருது சார். பேங்க் மூலமா வருதா, போஸ்ட் ஆபீஸ் மூலமா வருதா? பேங்க் மூலியம் தான். பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு இந்த தொகை? ரொம்ப உதவியா இருக்கு சார். வணக்கம். யார் தெரியுதா? சார், குட் ஆஃப்டர்நூன் சார். தெரியுதா? தெரியுது சார். நல்லா இருக்கு. இன்று மாலை 5 மணிக்கு மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் நில மோசடி உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு பதிலாக சம்பாய் சோரன் முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார். இந்நிலையில் அவர் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இன்று மாலை அவர் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். முறைகேடு புகார் காரணமாக கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தற்போது மீண்டும் முதலமைச்சராக இன்று மாலை 5 மணிக்கு பதவியேற்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு மாற்றாக சம்பாய் சோரன் தற்போது அங்கு முதலமைச்சராக நீடித்து வருகிறார். இந்நிலையில் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்.